பேங்க்லேயோ நிதி நிறுவனத்திலேயோ நாம் கடன் வாங்கி சரியான முறைப்படி அதை கட்டலைன்னா ஸோ அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒரு பேங்க்லேயோ இல்லை நிதி நிறுவனத்திலையோ நாம் லோன் வாங்கி ஒரு 3 months 2 months நம்ம கெட்டாததுக்கு சரியான ரீசனும் இல்லை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே நம்ம பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க அந்த ஸ்ப்ரே பெயிண்டால் எழுதுறது வீட்டில், ஸோ நம்மளை ஹராஸ்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இப்படி தான் திருப்பூர்லேயும் சரி புதுக்கோட்டையிலையும் சரி இப்போ அடுத்தடுத்து 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. திருப்பூரில் வீட்டுக்காண்டி 20 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ ஹோம் லோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி புதுக்கோட்டையிலையும் சரி வீட்டு அடமானம் வச்சு 17.5 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. திருப்பூரில் 20 lakhsக்கு வாங்கினதுக்கு பார்த்திங்கன்னா இவங்க போட்ட வட்டின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா வட்டியை போட்டிருக்காங்க. இந்த வட்டி விகிதத்தையும் அதாவது லோன் கட்டுவதற்கான கால அளவுகளையும் உயர்த்தினதை கஸ்டமருக்கு அவங்க முறைப்படி சொல்லாமலே உயர்த்திருக்கிறாங்க. இதுதான் அந்த நிதி நிறுவனம் பண்ண தப்பு. ஸோ இதற்காண்டி அவர் பேங்க் நோடல் ஆஃபீஸருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலன்னா ஆர்பிஐலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆர்பிஐலே மட்டும் இல்லை, சட்ட வல்லுநர்களை பயன்படுத்தி கூட நாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். லீகலாக மூவ் பண்ணால் இதற்கான சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம லோன் எடுத்துகிட்டு ஒரு 3 மாதம் கட்டலை, நமக்கு ஏதோ ஒரு சம் இஷ்யூ, அதாவது ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் இஷ்யூ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நாம் அந்த பேங்க்கில் இல்லை நிதி நிறுவனத்திலையோ எதில் லோன் எடுத்தோமோ அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ அதாவது நமக்கு டைம் கேட்கணும். எனக்கு லோன் கட்டுவதற்கு கொஞ்சம் டைம் வேணும், அதனால் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்க கொடுக்க தான் செய்வாங்க. ஆனால் அவங்க ஃபோன் பண்ணும்போது நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி தான் ஸ்ப்ரே பெயிண்டால் எழுதுவாங்க. ஆனால் வட்டி விகிதத்தையும் சரி லோன் கட்டுவதற்கான கால அளவுகளையும் சரி அவங்க உயர்த்தினதை பற்றி எந்த ஒரு இதையும் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமருக்கு சொல்லவே இல்லை. இதற்காண்டி நம்ம ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அதற்கான சொல்யூஷனுக்கு கிடைக்கும்.